Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோங்க. சோ டொமஸ்டிக் RO கஸ்டமர் வீட்ல கேக்குறாங்க. பட் அவங்க வீட்ல வந்து ஓவர்ஹெட் டேங்க் இல்ல அப்படினா அந்த RO எப்படி செட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் RO செட் பண்ணனும் அப்படினா அந்த வீட்ல வந்து ஓவர்ஹெட் டேங்க் இருக்கணும், வாட்டர் டேப் இருக்கணும். சோ இன்லெட் பிரஷர் வந்து நம்ம குடுக்குற மாதிரி இருக்கும் வாட்டருக்கு. அப்பதான் வந்து இந்த RO வந்து வர்க் ஆகும். உள்ள இருக்க பம்ப் வந்து சக்சன் பண்ணாது. சோ இது வந்து பூஸ்டர் பம்ப் தான். அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல சக்சன் பண்ணாது. சோ அதனால இன்லெட்ல ஒரு குறிப்பிட்ட பிரஷர் இருக்கணும் வாட்டர்ல. அப்பதான் இந்த மெஷின் வந்து ரன் ஆகும். சோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து கஸ்டமர் வீட்ல வந்து ஓவர்ஹெட் டேங்க் இல்ல, பக்கெட்ல போட்டு ரன் பண்ணோம் அப்படினா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன சப்மர்சிபிள் பம்ப் யூஸ் பண்ண போறோம். சோ அதை யூஸ் பண்ணி இந்த RO வந்து ஓவர்ஹெட் டேங்க் இல்லாதவங்க வீட்ல எப்படி யூஸ் பண்ணலாம், கஸ்டமர் கேட்டாங்கன்னா எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஓவர்ஹெட் டேங்க் இல்லாத வீட்ல பாத்தீங்கன்னா RO வந்து ரன் பண்றதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் தேவைங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மினி பம்பு, மினி சப்மர்சிபிள் பம்பு. ஸோ இந்த பம்பு கண்டிப்பாக வேணும். இது இருந்ததுன்னா நம்ம வந்து ஓவர் ஹெட் டேங்க் இல்லாட்டியும் வாட்டர் டேப் கனெக்ஷன் இல்லாட்டியும் நம்ம பக்கெட்டில் இந்த வாட்டரை போட்டு தண்ணி வச்சு இந்த மோட்டர் போட்டு ரன் பண்ணலாங்க. ஸோ அதுக்காக இந்த பம்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த பம்பை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வந்து பிளாஸ்டிக்கில் வர்றது தான். ஸோ இது வந்து சப்மர்சிபிள் பம்பு. உள்ளே வந்து காப்பர் காயில் இருக்கும். நம்ம வந்து பக்கெட்டில் இப்படி உள்ளே வச்சிடணுங்க. ஸோ இதுக்கு வந்து மேலே டெலிவரி லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து ஓஸை கனெக்ட் பண்ணி இது வந்து அப் டு 1.17 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டு 4.5 ஃபீட்டு வரைக்கும் இது வந்து டெலிவரி பண்ணுங்க வாட்டரை. ஸோ இந்த மோட்ரு அந்த அடிஷ்னலாக என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு டீ கனெக்டருங்க. ஸோ இது எதுக்குங்கிறத அடுத்து ரெடி பண்ணுறப்ப சொல்கிறேன். ஒரு ப்ரெஷர் சுவிட்சு, லோ ப்ரெஷர் சுவிட்சு அண்ட் ஒரு ஐ கனெக்டர். இந்த ஐ கனெக்டர் எப்படின்னா ஒன் சைடு வந்து 1/4 டியூப் கனெக்ட் பண்ணுற மாதிரியும், அனதர் சைடு பார்த்தீங்கன்னா 3/8 டியூப் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஐ கனெக்டர் வேணுங்க. ஸோ பிகாஸ் இந்த வாட்டர் பம்ப் இருக்கு இல்லையா, இந்த பம்ப்லேருந்து போகிற ஓஸ் பார்த்தீங்கன்னா 3/8 பெரிய ஓஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெருசுலேருந்து சின்னதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐ கனெக்டர் வேணுங்க. இது 3/8, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ இந்த ஐ கனெக்டர் வேணும். ஆனால் அது இல்லாமல் இந்த ப்ரெஷர் சுவிட்சு. ஓகே, இந்த செட்டப் இருந்துச்சுன்னா நார்மல் RO வந்து நம்ம ஓவர் ஹெட் டேங்க் இல்லாத இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதாங்க எல்பி சுவிட்சு. இந்த டீ கனெக்டர் வந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்காக தான் டீ கனெக்டர். மேலே பார்த்தீங்கன்னா ஒயர் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக என்னென்னா ப்ரெஷர் பில்டப் ஆகிறப்ப இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து இதுக்கு இந்த ஒயருக்கு கண்டினியூட்டி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்புட் அடாப்டர் இருக்கு இல்லையா, இந்த அடாப்டர்லேருந்து வர கேபிள் AC 230 வோல்ட்டில் வந்து இடையில கட் பண்ணி நம்ம இந்த எல்பி சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கேபிள் ஃபேஸ் ஆர் நியூட்ரலில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான், தண்ணி ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் அந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகும். இந்த அடாப்டருக்கு AC 230 போகும். இந்த AC 230 இந்த அடாப்டருக்கு போச்சுன்னா தான் DC அவுட்புட்டு அங்கே வருங்க. ஸோ இது ஏசிலையும் கொடுக்கலாம், டிசிலையும் கொடுக்கலாம். பட் நான் AC 230 கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே தான் நம்ம RO யூனிட்டுக்கு உள்ளே தான் வைக்க போகிறோம். அதனால் சேஃபு தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த வீடியோட கிளிப்பெல்லாம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால கிளிப்பை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன் இந்த வேலை செய்கிறது மட்டும். ஸோ ஸ்லீவை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்லீவை எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணி இடையில வந்து இந்த எல்பி சுவிட்சில் வர 2 கேபிளை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த எல்பி சுவிட்சுக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் க்ளோஸில் இருக்கும். க்ளோஸில் இருந்தால் தான் AC 230 வந்து நமக்கு இந்த அடாப்டருக்கு பவர் போகும். ஸோ அதுக்காக தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்ம டிசியில் கூட கொடுக்கலாங்க. ஆல்ரெடி டிசியில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவில் வந்து ஃப்ளோட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதர் ஒன் கனெக்ட் பண்ணாததை வந்து நம்ம இதில் இந்த எல்பி சுவிட்சில் கனெக்ட் பண்ணலாம். பட் நான் வந்து இது இந்த பர்பஸ்க்காக நம்ம இன்புட்லேயே கொடுத்தாச்சு. AC 230 வராத மாதிரி இன்புட்லேயே கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட்டு நம்ம போகிற ஃபேஸ் ஆர் நியூட்ரலில் நம்ம இதை கொடுக்குறோம். ப்ரெஷர் கிடைக்கல அப்படின்னா இது வந்து NOவில் இருக்கும் எல்பி சுவிட்சு. அதனால் வந்து இந்த ரெட் ஒயரை இங்கேருந்து அந்த எண்டுக்கு வந்து கனெக்ஷன் போகாது. அதனால் பவர் போகாது. வாட்டர் எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆச்சுன்னா பவர் போகும். ஸோ சேஃப்டிக்காக பண்ணுறது தான் இது. இது வந்து நம்ம இஷ்டங்க, பண்ணுறதுனா பண்ணலாம். நான் வந்து இது அடிஷ்னல் சேஃப்டிக்காக பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துல வந்து என்னென்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக அந்த சப்மர்சிபிள் பம்பு வந்து கொஞ்சம் ஹைட்டு கீழே ரொம்ப பாட்டம்லேருந்து மேலே ஹைட்டில் போகிறப்ப ப்ரெஷர் அந்த அளவுக்கு ப்ரெஷர் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து இது பண்ண முடியாது. ஸோ எனிவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். செட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஹைட்லாம் வைக்கல. ஒரு 4 ஃபீட்டுக்குள்ளே தான் RO யூனிட் இருக்குது. அதனால் வந்து கன்ஃபார்ம் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ 5 to 6 ஃபீட்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பம்பும் மாற்றிக்கணுங்க. ஸோ சப்மர்சிபிள் பம்ப் வந்து நான் ரொம்ப சின்ன பம்பாக வாங்கியிருக்கேன். இதோட இன்னும் பெரிய பம்பும் இருக்குது. இன்னும் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதும் இருக்குது. நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம பம்ப் வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் ஸ்பாட்டை போய் பார்த்துட்டு எங்கே வைக்கணும் என்னங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் நம்ம இதெல்லாம் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வேலை முடிஞ்சுங்க.
பம்பு பார்த்தீங்கன்னா ஒயர் லென்த் இவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கெட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஹைட்டுக்கு வந்து பவர் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதனால் அடிஷ்னலாக கேபிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் இன்சைடில் ஒட்டியிருக்கேங்க. ஸோ பக்கெட்டுக்குள்ளே போடுறப்ப இந்த ஒயரும் வந்து உள்ளே மூழ்கிடும். ஸோ அதனால் கரண்ட் பாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால உள்ளே வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் சுற்றி அதுக்கு மேலே வந்து இன்சுலேஷன் டேப் சுற்றிருக்கேன். ஸோ ஒயர் லென்த் வந்து இவ்வளோ லென்த் விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உள்ள ஆர்ஓக்குள்ளே வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே ப்ரெஷர் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. AC 230 வோல்ட்டில் வந்து ப்ரெஷர் சுவிட்ச் இடையில கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரெஷர் இந்த பம்ப் ரன் ஆகி இந்த பம்ப் ரன் ஆகி வாட்டர் வரல அப்படின்னா, ப்ரெஷர் கிடைக்கலன்னா அந்த ஆர்ஓ ரன் ஆகாது. பட் ஆக்சுவலாக இந்த பம்ப் டெலிவரி லைனும் இந்த பைப்பும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸுங்க. ஸோ அதனால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்காக அடிஷ்னலாக ஒரு ரப்பர் டியூப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ரப்பர் டியூப்பை இன்சர்ட் பண்ணிக்கிறோம் இந்த டெலிவரி லைனில். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஹோஸு, அதனால் வந்து கரெக்டாக ஏறிடும். ஸோ ஓரளவு ஏற்றியாச்சு. இப்போ வந்து இந்த டியூப்பை இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் வந்து இந்த பம்பை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பம்பை வந்து வாட்டரில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பம்பை தண்ணிக்குள்ளே போட்டேன். ஆக்சுவலாக பவரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மோட்டர் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தளவு ஃப்ளோ இதில் இருக்குங்க. சப்மர்சிபிள் பம்பில் வந்து இந்தளவு ஃப்ளோ இருக்கும். இது வந்து அப் டு 4.5 ஃபீட், அப்ராக்சிமேட்டாக 5 ஃபீட் வரைக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரீ ஃபில்டரில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ நான் ப்ரீ ஃபில்டரில் சின்ன ஹோஸ் இருக்கும், இந்த ஐ கனெக்டர் யூஸ் பண்ணுறேன். நம்ம டேரெக்டாக வந்து கஸ்டமர் வீட்டில் பண்ணுறப்போ வந்து அந்த ப்ரீ ஃபில்டர்லேயே 3/8 ஹோஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஆல்ட்ரேஷனுக்காக இந்த ஐ கனெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா இந்த பெரிய ஹோஸை டேரெக்டாக ப்ரீ ஃபில்டர்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்போ இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம அடுத்து ஆர்ஓவில் செட் பண்ணி எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இப்போ ப்ரீ ஃபில்டர் இன்புட்டில் வந்து இந்த ஹோஸ் சின்ன பிட் ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து 1/4 டேப் அடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்புட் ஹோஸில் தான் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த பிட் ஹோஸ் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்க சிஸ்டத்தில் நான் ஆல்டர் பண்ணி காட்டுறேங்க. நம்ம புதுசாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, எல்போ இருக்குல்ல, இது வந்து 3/8 கனெக்ட் பண்ணுற மாதிரியே எல்போ கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம கீழே வந்து இந்த பம்பு இதில் போட போகிறோம், பக்கெட்டில் போட போகிறோம். இது பெரிய பக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா சாம்பிளுக்காக சின்ன பக்கெட் போட்டிருக்கேன். ஸோ இங்கே இப்படி கனெக்ட் பண்ணிடுவோம். டியூப் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக விடலாம். நான் சின்ன டியூபாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ஹைட் பற்றில மோட்டர் கொஞ்சம் மேலே வந்துடுது. அதனால் பக்கெட்டை தூக்கி இந்த ஹைட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி மோட்டரோட லைனை இங்கே கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஆர்ஓட லைனை கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு அட் அ டைமில் ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஆக்சுவலாக சுவிட்சை போட்டால் முதல் இந்த மோட்டர் ஆன் ஆகுங்க, அடுத்து வந்து ஆர்ஓ பம்ப் ஆன் ஆயிடும். ஸோ அட் அ டைமில் ரெண்டும் ஓடிட்டு இருக்கு. அது அடுத்து ஃப்ளோ வரதையும் காட்டுறேன் பாருங்க. இன்புட்டை வந்து நம்ம டம்மி பண்ணியாச்சுங்க. இன்புட் வந்து இங்கே இருக்கு. ஸோ நம்ம வந்து டேப் வந்து கொடுக்கல, கீழே சின்ன சப்மர்சிபிள் மோட்டர்ல இருந்து மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பம்பு ரன் ஆகிட்டு இருக்குங்க, சவுண்டே வராது, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதை தான் கொண்டு வந்து ப்ரீ ஃபில்டரில் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லோ ப்ரெஷர் சுவிட்சை செட் பண்ணது வந்து நம்ம சேஃப்டிக்காக பண்ணுறதுங்க. தேவைன்னா பண்ணிக்கலாம், இல்லை ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் சுவிட்ச் கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகாது. அந்த மாதிரி இடத்துல எல்பி சுவிட்ச் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக கொடுக்கலாம். ஒரு சேஃப்டி, அடிஷ்னல் சேஃப்டிக்காக நான் வந்து லோ ப்ரெஷர் சுவிட்சோட உங்களுக்கு பண்ணி காட்டினேன். ஸோ ஃப்ளோ பாருங்கள், ஃப்ளோ வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது. சேம் நம்ம வந்து டேங்க் வாட்டர் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோமோ அதே அளவு ஃப்ளோ இருக்கும். சேம் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து நல்லா இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இது வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஓவர் ஹெட் டேங்க் இல்லாதவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. சப்போஸ் இந்த மோட்ரு மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கன்னா போதுங்க. ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மோட்டரில் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த சேஃப்டி சுவிட்ச் கொடுத்துருக்கேங்க, லோ ப்ரெஷர் சுவிட்ச். இந்த மோட்ரு சப்போஸ் ப்ராப்ளம் அப்படின்னா கஸ்டமருக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம அந்த எல்பி சுவிட்ச் கொடுத்துட்டோன்னா சேஃப்டி, மோட்டர் வந்து ஆனே ஆகாது, ஆர்ஓவே ரன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அந்த எல்பி சுவிட்ச் கொடுக்கறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து ஓவர் ஹெட் டேங்க் இல்லாட்டியும் நம்ம இந்த மாதிரி ஆர்ஓ வந்து செட் பண்ணலாம். ஸோ அதை காட்டணுங்கிறதுக்காக தான் டெமோ பண்ணி காட்டினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.